வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து நல்லமுத்து பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது மலம்புலா டேம். இந்த டேம் ஆனது 1955 சென்னை மாகாணமாக இருந்த பொழுது முதல்வர் காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டது. அப்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராக திரு பக்தவச்சலம் அவர்கள் இருந்தார். இந்த மலம்புலா டேம் ஆனது பாலக்காட்டுக்கு மிக அருகிலே உள்ளது. இந்த அணையினுடைய முன்பகுதியிலே பிரம்மாண்டமான ஒரு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பூங்காவானது பலவிதமான வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு விதமான செடிகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஒரு மலர் பூங்கா உள்ளது. அதே போன்று இதன் அருகிலேயே சிறுவர் பூங்கா உள்ளது. சிறுவர்கள் விளையாடக்கூடிய ஒரு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு அருகிலேயே பலவிதமான வண்ண மீன்களை கொண்ட ஒரு மீன் அருங்காட்சியகம் ஒன்று உள்ளது. அதற்கு அடுத்து அதன் அருகிலேயே ஒரு பல்வேறு விதமான பாம்புகளை கொண்ட ஒரு பாம்பு பண்ணையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவிலே அந்த ஆற்றை கடக்கும் பொழுது தொங்குபாலம் என்று சொல்லப்படுகின்ற நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தை இந்த பூங்காவையும் அணையினுடைய மேற்பகுதியும் அனைத்தையும் மேலிருந்து பார்க்கும் வண்ணம் விஞ்ச் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அணையினுடைய மேல் பகுதியிலே நின்று பார்க்கும் பொழுது ஒரு புறம் அழகான பூங்காவும் மறுபுறம் கடற்போல் காட்சியளிக்கின்ற வெள்ளமும் அந்த அணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள அந்த வெள்ளத்தையும் நாம் ஒரு சேர கண்டுகளிக்கிறதுக்கு ரம்மியமாக இருக்கும். அதே போன்று இந்த இடத்தை நாம் பகல் வேளையிலே பார்ப்பதற்கும் இரவு வேளையிலே பார்ப்பதற்கும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த இரண்டு வீடியோவையும், அதாவது விளக்கொலியிலே இந்த பூங்கா எப்படி ஒளிமுக்கு திகழ்கின்றது என்பதையும், அதே போன்று பகல் வேளையிலே எப்படி உள்ளது என்பதையும் இரண்டு விதமான நேரங்களிலும் எடுக்கப்பட்ட வீடியோவை தான் இந்த வீடியோ வாயிலாக நாம் காண இருக்கின்றோம். இந்த வீடியோ நாம் ஏற்கனவே நமது தேவகானம் டெக்கிலே 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை இடப்பட்டது. அதாவது தேவகானம் டெக்கிலே முதலில் இடப்பட்ட வீடியோ என்று சொன்னால் இந்த மலம்புலா டேம் தான். அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்து பல்வேறு விதமான வீடியோக்களை நாம் இட்டுள்ளோம். மலரும் நினைவாக 2.5 ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு இடுகின்றேன். இந்த வீடியோவை பார்த்து அதாவது பாலக்காட்டுக்கு வருகின்ற மக்கள் இந்த இடத்தை பார்ப்பதற்காக, அதாவது டூரிஸ்ட் வருகின்றவர்கள் இந்த இடத்தை பார்ப்பதற்கும் மிக ஒரு ரம்மியமான இடம், அவசியம் பார்க்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடமானது அன்றைய தமிழக முதல்வராக, அதாவது சென்னை மாகாண முதல்வராக இருந்த திரு காமராஜர் அவர்களால் வடிவமைக்கப்பட்டதாகும் இந்த அணை.
என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.